துணை ஜனாதிபதிங்க, இந்தியாவின் துணை ஜனாதிபதி அவரே ரிசைன் பண்ணிட்டாரு. இப்ப எங்கே இருக்காருன்னு தெரியலங்க. ராஜீவ்குமார்னு ஒருத்தன் தாங்க இந்த எலெக்ஷனை நடத்தினது. அந்த ராஜீவ்குமார் தான் 2024 ஜனாதிபதி தேர்தல் நடத்தினவன் தான், துணை ஜனாதிபதி நடத்தினவன் தான், 2024 பாராளுமன்ற தேர்தல் நடத்தினவன் தான். குஜராத், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், திரிபுரா, இது எல்லா மாநிலத்துக்கும் நடத்துறது இவன் தான் ராஜீவ்குமார். இன்னைக்கு எங்க ஐரோப்பாக்கு குடும்பத்தோட ஓடி போனதாக தகவல் வருது. இந்த ஜனநாயகத்தை முறியடிச்சு இப்பவே இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள இந்த பாஜக அரச டிஸ்மிஸ் பண்ண வச்ச உச்சநீதிமன்றத்தில் திருப்பி எலெக்ஷன் வரணும். அந்த நிலை வரும், கூடிய சீக்கிரம் வரும். ஆனா அதுக்கு முன்னால நீங்க அப்படி வருதோ வரலையோ, உச்சநீதிமன்றத்தை விலைக்கு வாங்கிட்டாங்க. அவங்க என்ன தீர்ப்பளிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இந்த 8 மாசத்துல ஐபிஆர் ரைடு மட்டுமல்ல, துப்புரவு தொழிலாளர் போராடுறது மட்டும் கிடையாது, பல பிரச்சனையை கொண்டு வருவான், பல இடரை கொண்டு வருவான். அதையெல்லாம் தாங்கணும். இது பண்ணணும்னா நம்ம ஒற்றுமையா இருக்கணும். திமுக காரன் ஒற்றுமையா இருக்கணும்.